எவ்ரிவன், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே. ஸோ அதனால் எங்களோட மினியேச்சர் குக்கிங் செட்டில் நாங்கள் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி, அப்புறம் ரசம் அண்ட் சாப்பாடு, இது நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு வேகிக்கணும். ஸோ அதனால நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அரிசியை கழுவி நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. அதனால நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம். இப்போ அரிசி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம ரசத்துக்கு அரைச்சிடலாம். அதில் பூண்டும் பச்சை மிளகாவும் நான் அரைக்கிறேன். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம ரசத்துக்கு தாளிக்க பச்சை பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் பூண்டையும் போடணும். பச்சை
நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளி தக்காளி கரைச்ச தண்ணியை ஊற்றிடலாம். ரசம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம நேச்சரை ரசிக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதனால நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம பிச்சு போட்டு நாட்டுக்கோழிக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு விடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, குருமிளகு, கரம் மசாலா, ஜீரகத்தூள் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை பிச்சு வச்சுக்கலாம். அந்த வடைச்சட்டியில் சிக்கன் ஆட் பண்ணி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது சர்விங்கான டைம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 டிஷ் ரெடி ஆச்சு. ஒயிட் ரைஸ், ரசம் அண்ட் பிச்சு போட்ட கோழி.